இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல அதுக்கு 1 கிலோ அளவில் ஃப்ரெஷ்ஷான நண்டாக வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, எல்லா பொருளையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, கொஞ்சமாக கடுகு, அது பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். முதல்ல வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் வந்து நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை அந்த வெங்காய பேஸ்ட்டு கூட சேர்த்து ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டையுமே வந்து நல்லா வேக விடுங்க. ரெண்டுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் வெங்காய பேஸ்ட்டும் தக்காளி பேஸ்ட்டும் ரெண்டுமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டையும் மிக்சியில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வேக விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வந்து வேக வைக்கணும். அது எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வேக விடுங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்றா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்துட்டு நண்டை அந்த மசாலா கூட நல்லா கிளறி விடுங்க. இப்போது நண்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலா கூட நண்டு நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு ரெண்டையுமே வந்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நண்டு வேகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நண்டை நல்லா வேக வச்சுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள், கடைசியில் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு கடைசியாக பரிமாறுறதுக்கு முன்னாடி மல்லி தழைகளை தூவி இறக்குனீங்கன்னா சுவையான சூப்பரான நண்டு கிரேவி ரெடி.